லைட் ரூம் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எடிட் காது கிளிக் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் காது செலக்ட் பண்ணி விட்டுங்க. அதில் ஃபர்ஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -20 வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு +24 வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு கீழே பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு +15 அந்த ரேஞ்சில் வச்சிங்க. மேலே டிக் கொடுத்துட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி அதில் கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா +34 செட் பண்ணிட்டு மேலே டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா +22 வந்து செட் பண்ணி வச்சிங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலரை கிளிக் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட்லேயே டெம்புன்னு இருக்கா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு +30 அந்த ரேஞ்சில் வச்சுங்க. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டின்ட்னு இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -17 ஃபிட் பண்ணி வச்சு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா -20 வச்சுங்க. சாச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா +26 வச்சுங்க. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. அதில் கிரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி விட்டுங்க. அதில் ஃபர்ஸ்ட்லேயே ஹியூன்னு இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா -30 வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுங்க. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சாச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா +40 வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வச்சுங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அது வரைக்கும் பாருங்க எல்லோ கலர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்க. அதுக்கான செட்டிங்ஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னா சாச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு -70 வந்து செட் பண்ணி வச்சிங்க. இப்போ அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹியூன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா +56 வந்து பண்ண வச்சிங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இங்கே ரோஸ் கலர் இருக்கா ரோஸ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாச்சுரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு +100 வந்து பண்ண வச்சிங்க. அப்புறம் மேலே ஹியூ வந்து பார்த்தீங்கன்னா +39 வந்து பார்த்தீங்கன்னா வச்சிங்க. கீழே லூமினஸ் வந்து பார்த்தீங்கன்னா -26 அதில் வச்சிங்க. அதுக்கப்புறம் இந்த கலர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து சாச்சுரேஷன் +96 ஹியூ வந்து பார்த்தீங்கன்னா -16. இப்போ மேலே டிக் கொடுத்துட்டு கீழே மாஸ்க்னு அதை கிளிக் பண்ணிங்க. அதில் +ப்ளஸ் கிளிக் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் கிரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ அதை நான் செட் பண்ணுறோம் கரெக்டாக பாருங்க. இந்த இடத்துல வச்சு இப்படி செட் பண்ணி வச்சிங்க. செட் பண்ணி முடிச்சுட்டு கீழே லைட்டை கிளிக் பண்ணிங்க. அதில் எக்ஸ்போஷன் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா -1.74 வச்சிங்க. அப்புறம் பிளாக்கை செலக்ட் பண்ணிட்டு அது -43 வச்சிங்க. அதுக்கப்புறம் ஷேடோஸ் இருக்கும் கீழே ஷேடோஸை கிளிக் பண்ணிட்டு -26 வச்சிங்க. அவ்வளோதான் அந்த வீடியோ மேலே டவுன்லோட் பண்ணிங்க. நம்ம சேனல் என்ன புதுசாக வந்தால் மறக்காம ஃபாலோ மட்டும் பண்ணி விட்டுங்க.